ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ருசியான நல்ல காரசாரமான சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம மசாலாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா வர பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? சிக்கன் ஃப்ரைக்கு முதல்ல நல்லா ஒரு மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, முழு மல்லி எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் சீரகம் ரெண்டையுமே போட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5லேருந்து 6 காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன். இது நல்லா கலரும் கொடுக்கும், காரம் அளவான காரமாக இருக்கும். இப்போ போட்டுட்டு இதை எண்ணெய் சேர்த்தாமல் நல்லா வறுத்துக்கலாம் வாசம் வர்றது வரைக்கும். ஸோ இப்போ நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி அம்மியில் அரைக்க போகிறேன். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கணும். ஸோ இது வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ பச்சை வாசம் போகட்டும். இப்போ இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ண ஒரு 1/2 கிலோ சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். போனோட தான் எடுத்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த சிக்கன்லேருந்து நல்லா இந்த ஸ்டாக் வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஸோ தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போது அடுத்ததாக நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா பொடி, அதை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுருங்க. இப்போ சிக்கன் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரையே. ஸோ இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இதில் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அகைன் மறுபடியும் கலந்து விட்டுருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான சிக்கன் ஃப்ரை ரெடி. இந்த சிக்கன் வறுவலை நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.